இந்தியாவிலே டெல்லி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களிலே அதிக அளவிலே வகப்பு சொத்துக்கள் இருக்கிறது. மத்திய அரசு இந்த வகப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் இந்தியாவிலே இராணுவத்திற்கு முதலிடமாக சொத்து இருக்கிறது. அதற்கு அடுத்து ரயில்வேக்கு இருக்கிறது. மூன்றாவதாக வகுப்போடுக்கு இருக்கிறது என்று சொல்கிறது. இப்படி மூன்றாவது இடத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்தியாவிலே 17 to 25% உள்ள இஸ்லாமிய பெருமக்கள். இந்த பணங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் இந்தியாவிலே மல்டி மில்லியனர்களாக இருக்கக்கூடியவர்கள், தொழில்களை செய்யக்கூடியவர்கள், பொருளாதாரத்திலே மேம்படையாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க முடியும். அவர்களை அப்படி வாழ விடவில்லை. ஒரு 200 to 300 பேர் தனக்காரர்கள், செல்வந்தர்கள், அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதற்கு உதாரணமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடிகர் சொய்ப் அலி என்பவரை உங்களுக்கு தெரியும். பட்டோடி நவாப் அவர்களுடைய மகன். இதில் எத்தனை பேருக்கு பட்டோடி நவாப் தெரியும் என்று எனக்கு தெரியாது. சர்மிளா டாகூர் அவர்களுடைய மகன். அவர் அண்மையிலே ஒரு 5-6 மாசங்களுக்கு முன்னால் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். 13,000 கோடிக்கு வகப் செய்யப்பட்ட சொத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டிருந்தார். அவர்களுடைய முன்னோர்கள் வகப்பு செய்த சொத்து. உச்ச நீதிமன்றம் தர இயலாது என்று பதிலளித்திருக்கிறது. அதற்கு நீதி வழங்கி இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், அது ஏழை எளிய மக்களுடைய சொத்து என்பதனால். ஆகவே இந்த சட்டமாகப்பட்டது முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களை மனதிலே வைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம். யார் கொண்டு வந்தாலும் இப்பொழுது ஒரே நோக்கம் என்ன என்றால், இந்த சட்டத்தை பிஜேபி கொண்டு வந்திருக்கிறது, அதனால் எதிர்க்கிறோம் என்று சொல்லித்தான் அனைவரும் எதிர்க்கிறார்கள். யாரெல்லாம் வகுப்பு சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எதிர்க்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், போராட்டம் செய்கிறார்கள், எல்லாமே செய்கிறார்கள். கேரளாவிலே வகுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்னொரு வதந்தியும் பரப்புகிறார்கள். நாங்கள் எங்கள் மாநிலத்திலே வகுப்பு சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார். இது மத்திய சட்டம். இன்று கூட மத்திய அமைச்சர் இந்த சட்டத்தை அமுல்படுத்தவில்லை என்றால் அதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும். மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சட்டம் நல்லது சட்டம், ஏழை எளிய மக்களுக்கான சட்டம், இஸ்லாமிய மக்களுக்கான சட்டம். வகுப்பு சொத்தை அனுபவிப்பவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறேன். மாண்புமிகு மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்திலே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்பவரை வகுப்பு வாரியத்திற்கு தலைவராக நியமித்தார். அந்த அப்துல் ரஹ்மான் என்ன செய்தார் தெரியுமா? எல்லா பகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள், இஸ்லாமியர்களிடம் வகுப்பு வாரியத்திற்காக நன்கொடை பெற்றார். 400 கோடி நன்கொடை பெற்றதாக அவரே பத்திரிகையாளர்கள் முன்பாக சொல்கிறார். எதற்காக என்று கேட்டால், தமிழகத்திலே மருத்துவ வகுப்பு வாரியத்தின் மூலமாக மருத்துவ கல்லூரியும் மருத்துவமனையும் கட்டப்போகிறேன் என்று சொன்னார். அந்த 400 கோடி என் கையிலே இருக்கிறது, நான் வசூல் செய்து விட்டேன் என்று பத்திரிகையாளர்கள் முன்னாலே சொன்னார். 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் காலத்திலே நீங்கள் இப்பொழுதும் போய் பார்த்தால் பத்திரிகையாளர்களிடம் அவர் சொல்லியது உங்களுக்கு கிடைக்கும். நான் உடனே அவரை கேட்டேன், ஏன் இன்னும் கட்டவில்லை என்று. அவர் அதற்கான சரியான பதிலை சொல்லவில்லை. என் மேல் மான நஷ்டீடு வழக்கு தொடுப்பேன் என்று எனக்கு மிரட்டல் விடுத்தார். நான் அதற்கும் பணியவில்லை. கல்கியிலே நான் எழுதியது நீங்கள் கல்கி புத்தகத்திலே பார்க்கலாம். அனைத்து ஊடகங்களிலே 15 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருக்கிறது. என் வீட்டிற்கே வந்து பின்னால் வேற விஷயங்கள் எல்லாம் பேசினார். அந்த 400 கோடியை அவர் யாரிடம் கொடுத்தேன் என்றெல்லாம் என்னிடம் சொன்னார். அதை நான் இறந்து விட்டார். அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை. கருணாநிதி அவர்களும் உயிரோடு இல்லை. அதை நான் சொல்ல இஷ்டப்படவில்லை. ஆக மொத்தத்தில் அந்த பணம் எங்கே போயிருக்கும் என்பது உங்களுடைய ஊகத்துக்கே விட்டு விடுகிறேன்.
47க்கு பின்னால் வகுப்பு வாரிய சொத்துக்களை அனுபவித்தவர்கள், அதன் மூலம் பல ஆயிரம் கோடியை சொத்து சேர்த்தவர்களே, அதை விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த சொத்துக்களை எல்லாம் ஜப்தி செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் தண்டனையாக ஒரு 20 ஆண்டு காலம் அவர்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நான் மத்திய அரசிடம் அதை தெரிவிக்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன். மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களுக்கும் அந்த கடிதத்தின் நகல்களை அனுப்பியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், வெறுமனே இதுபோல சட்டங்களை போட்டால் இது நடைமுறைக்கு வராது. இவர்களெல்லாம் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் யார் சட்டத்தை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் கால்களிலே சென்று சரணடைந்து விடுவார்கள். இந்த சட்டம் நடைமுறைக்கு வராது. இதிலே தண்டனை சட்டம் வந்தால்தான் இறைவனுடைய சொத்தை நாம் அனுபவித்தது தவறு என்ற அந்த பயம் வரும். தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, சிவன் சொத்து கொலநாசம் என்று. அதை போல இந்த இறைவனுடைய சொத்தை சாப்பிட்டவர்கள் குலம் அழிந்துவிடும், அவர்கள் வாழ முடியாது. அதை அரசு கேட்க வேண்டும். அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். ஆகவே அரசாக இருக்கக்கூடிய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற சட்டம் நல்ல சட்டம் என்பது மக்கள் தெரிந்திருக்கிறார்கள், மக்கள் வரவேற்கிறார்கள். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் முழுமையாக மனதார வரவேற்கிறது. இப்போ நீங்கள் ஊர் ஊராக இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த போராட்டம் நடத்துகிறவங்கலாம் யார்? பள்ளிவாசல், தர்கா, இதனுடைய ட்ரஸ்டிகளை சேர்த்து அவங்கள்ட்ட இருக்க காசுகளை வச்சு மக்களுக்கு காசு கொடுத்து ரோட்டில் கொண்டாந்து நிப்பாட்டி போராடுறாங்க. நான் இன்னும் ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன். முத்தலாக் பிரச்சனைக்காக போராடுனாங்களே, முத்தலாக்கில் என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஒரே நேரத்தில் 3 தலாக் சொல்லி ஒரு பொம்பளையை விட்டு போகக்கூடாது, மனைவியை விட்டு போகக்கூடாது. அதைத்தான் தடை பண்ணியிருக்காங்க. அதை முறையாக சரியத்தில் சொல்லியிருக்க மாதிரி 3 மாதம் டைம் கொடுத்து சரியாக சொன்னால் சொல்லலாம்னு இதுவரையும் சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கேன். பிரமாதமான சட்டம்னு சொல்லிட்டு. அப்போ முத்தலாக்கு எங்கே தடை இருக்குது? தடையே இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்துடுறாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அதுக்கு ஒரு போராட்டம். அதே மாதிரி என்ஆர்சி, அது எல்லா ஊர்லேயும் 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறது தானே. உங்களுக்கு கணக்கெடுப்பு ஜென்சஸ் நடக்கணுமா நடக்கக்கூடாதா? அப்போ அது நடந்தால் தானே நம்ம ஊர் ஆள் யார் வெளியூர் ஆளுன்னு தெரியும். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாய்ங்களெல்லாம் எப்படி பாய்ங்களாம் எல்லாம் இங்கே பிறந்தவன், என்ன வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே குடியேறினவனா? எல்லாம் சுப்பனும் குப்பனும் முனுசாமி குப்புசாமியும் தான் கிறிஸ்தவனா மாறி இருக்கான், இஸ்லாமனா மாறி. என்னுடைய முன்னோர்கள் அதுதானே, எல்லாமே இந்துக்கள் தானே. அன்னைக்கு இந்து, இன்னைக்கு முஸ்லீமு, இன்னைக்கு முஸ்லீமு அன்னைக்கு இந்து, இன்னைக்கு கிறிஸ்டினு அன்னைக்கு இந்து. என்ன பேச்சு பேசிக்கிட்டீங்க? எல்லாம் தமிழன் தானே, தாய்மொழி தமிழ் தானே. இல்லை எனக்கு வேற ஏதாவது பாஷையா? தமிழில் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட. அப்போ இதெல்லாம் தெரியாமல் முஸ்லீம்களை பாய், எவன் பாய் இங்கே, எவன் பாய், எந்த ஊர் பாய்? பத்தமட பாயா பிரித்து படுக்கிறதுக்கு? எல்லாமே அண்ணன் தம்பி மாமன் மச்சான். இப்போ நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்காரு பிஜேபியில், எனக்கு மாமா. ஆல்ரெடி பிஜேபியில் தலைவராக இருக்காரு, என் மாமா இல்லைன்னு ஆயிருமா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு மாறி மாறி எல்லாருமே பேசுகிறானுங்க. எல்லாருமே மாமா மச்சான், சொந்தக்காரன், அண்ணன் தம்பி. அதாவது நான் மாத்திரம் எதிர்க்கலை. அஜ்மீர் தர்கா இருக்குல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸ். அது சூஃபிசத்தை சார்ந்தது. அதனுடைய ட்ரஸ்டி சையது மௌலானான்னு சொல்லிட்டு அவர் எதிர்க்கிறாரு, ஆதரிக்கிறார், வரவேற்கிறார் என்ன மாதிரியே. அதே மாதிரி டெல்லியில் உலமா, ஆல் இந்தியா உலமா கமிட்டின்னு இருக்கு, அதனுடைய தலைவர் ஆதரிக்கிறாரு. இப்படி நிறைய பேர் அதை பொதுமக்கள் ஆதரிக்கிறாங்கங்க. இப்போ அதே மாதிரி ஹைதராபாத்தில் இருக்கிற பொதுமக்கள் ஓவைசியை காரி துப்புறான். பெரிய பேலஸ் கட்டியிருக்காங்க வகுப்பு லேண்டில். சரி, இப்போ நீங்கள் இங்கே எடுத்துக்கங்க, ஹைகோர்ட்டு யாருடைய லேண்டு? ஏன்னா இப்போ இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் இந்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் கஷ்டமாக இருக்கேன் எனக்கு. எப்படின்னா, எந்தெந்த ப்ராப்பர்ட்டி அரசு கண்ட்ரோலில் இருக்கோ அதை இனிமேல் ஒக்கப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு இதில் ஒரு சரித்து இருக்கு. இப்போ நீங்கள் செங்கோட்டை யாருது, குதுப் மீனார் யாருது, ஹுமாயூன் சமாதி அந்த ஏரியா 25 ஏக்கர் 30 ஏக்கர். அதே மாதிரி நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு, டெல்லியில் 1100 கபர்ஸ்தான் இருந்திருக்கு கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால். இன்னைக்கு வெறும் 500 கபர்ஸ்தான் தான் இருக்கு. மிச்சத்தை பூரா அவர் ஃப்ளாட் போட்டு விற்று பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கட்டிட்டானுங்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? கபர்ஸ்தான்னா தெரியுதா எதுன்னு? அடக்கஸ்தலம். அப்போ இப்படி எல்லாருமே கொள்ளையடிச்சுக்கிட்டீங்கிறான். ஏகப்பட்ட கொள்ளையா இருக்கு. எவன்ட்டையும் கணக்கு கேட்கக்கூடாதுங்கிறான்.
வகுப்புல என்ன சொத்து நான் கேட்குறேன். இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இது வரைக்கும் வகுப்போடு இருக்கின்ற ஏழைகளுக்கு தெரியாதுங்க யாருக்குமே. வகுப்போடுன்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் பெரிய ஆளுங்க சொத்து வச்சிருக்கவங்க கொடுத்தது, நமக்கு சொந்தமானது இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், பெரிய ஆளுங்க அவன் சொத்தை தானமாக கொடுத்தது வகுப்போடு, நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஏழைகளுக்கு உள்ளதுன்னு இதுவரையும் தெரியலங்க, இப்பதான் தெரியுது. நான் ஊர் ஊரா போய் எல்லா பக்கமும் இந்த வகுப்பு சொத்து இல்லாத ஏழைகளையா கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். வகுப்பு சொத்துல இருக்க வரமாட்டான். ஏன்னு கேட்டாக்க, இப்போ நான் இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நீங்க பூந்தமல்லி ஹைரோட்ல ஒரு பள்ளி இருக்கு, பெரிய பள்ளி. அதுக்கு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா மாசம் வாடகை வருது. அவன் எப்படி வருவான்? அதுல அவன் ஆள் கூப்பிட்டு என்னை எப்படியாவது காப்பாத்தனுங்கிறான். அதே மாதிரி நீங்க அடையாறுல பாத்தீங்கன்னா குறைசியானி மாஸ்க்கு 40 லட்சம் 30 லட்சம் வாடகை வருது, கடை கட்டி விட்டுருக்கான் அந்த பள்ளியை தவிர. அவன் எப்படி இதுல வருவான்? அது மாதிரி இப்படி எல்லாரும் சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அதுல. அப்போ அவன் எப்படி இதுக்கு வருவான்? அதுக்கு ஆதரவா பேசுவானா, எனக்கு ஆதரவா பேசுவானா, இந்த சட்டத்துக்கு ஆதரவா பேசுவானா? இப்ப எதுக்குறவன் பூரா யாரு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல. இந்த எதுக்குறவன் ஒரு 4 பேர் 2 சீட்டு 1 சீட்டுக்கு போறவன். நான் எவன்கிட்ட போய் 1 சீட்டு 2 சீட்டு கேட்டுக்கிறேன்? நான் காமராஜர் காலத்துல இருந்து ஆட்சியில் இருக்கேன். என் 19 வயசுல காமராஜரோட மேடையில் பேசியிருக்கேன். எம்ஜிஆர் அவர்களோட பயணிச்சிருக்கேன். புரட்சி தலைவி அம்மா கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும், பயணிச்சிருக்கேன். என்னைக்காவது நான் 1 சீட்டு 2 சீட்டு கொடுன்னு எவன்டையாவது போய் கேட்டிருக்கேனா? இல்லை என் வீட்டு வாசல்லையாவது கை கட்டி நின்றுருக்கேனா போய்? எப்போ இது மக்களுக்கான சட்டம், நல்ல சட்டம், இதை கொண்டு வந்தால் ஏப்பா அவங்களுக்கெல்லாம் கடுக்குது, யாருக்கு வலிக்குது, ஏன் கணக்கு காட்ட மாட்டேன்? நான் கேட்குறேன், சரி வகுப்போடுக்கு சொத்தே இல்லைப்பா, இல்லைன்னு சொல்லுங்க. வகுப்போடுக்கு சொத்தே இல்லை. மோடிஜி சொல்றது பொய், அமித்ஷா சொல்றது பொய், சேக்தாவ் சொல்றதும் பொய்யா? இல்லைன்னு சொல்லி கணக்கு காட்டிட்டு போங்கப்பா. ஏன் கணக்கு காட்ட மாட்டேங்கிற? செந்துரைங்கிற ஊர்ல கோயில வகுப்போடுக்கு சொந்தம்னு சொன்னா ரைட்டு, கணக்கு காட்டு. ஏன் காட்ட மாட்டேங்கிற? திருப்பரங்குன்றத்தில் போய் பிரச்சனை பண்றான், சிக்கந்தாமலைங்கிறான், ரைட்டு, கணக்கு காட்டு. ஏன் காட்ட மாட்டேங்கிற? கணக்கு காட்டணுமா இல்லையாங்க? யாருடைய சொத்தா இருந்தாலும் பத்திரம் பட்டா சிட்டா அடங்கெல்லாம் என் பேருக்கு இருக்குன்னா கோர்ட்டுக்கு போகலாம். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் வகுப்பு ட்ரிப்புனல் அவங்களே கோர்ட்டு மாதிரி வச்சுருப்பாங்க உள்ள. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சினிமா செட்டு மாதிரி செட்டு போட்டு வச்சுருப்பானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் போட்டவர் தான் ஃபுல் அத்தாரிட்டி. அவர் சொல்கிற முடிவு தான் முடிவானது. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவானுங்க? இப்போ அப்பீல் போகலாம். அப்போ இதெல்லாம் நல்லா தானே இருக்குது, இல்லை சரியில்லையா? அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலையா? அந்த 20-25 அந்த மசோதாவை நீங்கள் யாரும் படித்து பார்க்கலையா? அந்த பிள்ளை நல்ல கேள்வி தம்பி, இது நல்லா கேட்குறீங்க. இப்போ ஜட்ஜெல்லாம் யாரு? எல்லாமே முஸ்லீமா? நம்ம ஊரில் பிரதம மந்திரி யாருங்க? இல்லை நம்ம ஊரில் முதல் மந்திரி முஸ்லீமா? அப்போ அவங்கெல்லாம் கணக்கு கேட்குறாங்களே, அப்போ இன்கம் டேக்ஸ் எல்லாம் இருக்கிறது யாரு? எல்லாம் முஸ்லீமா? இப்போ யாருமே கணக்கெல்லாம் கேட்கட்டா அவன் இந்து, அவனை இதில் கணக்கு கேட்க வந்துட விடாது. அவனை வச்சா என்ன? கணக்கை காட்டுப்பா. யாரை வச்சா என்ன? எங்க அறநிலைத்துறையில் கணக்கு காட்டணும், கோயிலில் வருமானம்னா கணக்கு காட்டணும், பொது சொத்துன்னா கணக்கு காட்டணும், இறைவனுடைய சொத்து இல்ல. அதனாலதான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், சொத்தை பத்தி தான் கணக்கு கேட்கறாங்க. வழிபாட்டில் அவங்க தலையிடலை. நீங்க தொழுக வேணான்னு சொல்லலை, ஹஜ்ஜுக்கு போக வேணான்னு சொல்லலை, நோன்பு வைக்க வேணான்னு சொல்லலை. உங்க பிராக்டிஸ் பண்றதுல எதுலையுமே அவங்க தலையிடலை. இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எதுலையுமே அவங்க தலையிடலை. உங்க சட்டத்திலையும் அவங்க தலையிடலை. அவங்க என்ன சொல்றாங்க? வகுப்பு வாரியம் மூலமாக இருக்கிற சொத்துக்கள் கணக்கு வழக்கு இல்லாம ஏழை எளிய சொத்துக்களை பெரிய பெரிய ஆளுக 200-300 பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். கணக்கு வழக்கில் வரணும். அதுக்கான வருமானம் இன்னைக்கு நிலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கோடி வருஷத்துக்கு வரும். எவ்வளோ வரும்? 30,000 கோடி வரும், ஒழுங்காக கணக்கு வழக்கு பார்த்து எடுத்தா. அப்படி வந்ததுன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமும் மேம்படும், ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும், கல்வி மேம்படும், எல்லாமே மேம்படும். நீங்க நீட்டுக்கு எதிர்த்து தீர்மானம் போட்டீங்களா? என்னாச்சு? அப்புறம் இதை மாத்திரம் கேட்குறீங்க? நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதானே.